ஊர்லேருந்து வரும்போதும் என் மனைவிட்ட போகிறேன், நான் ரொம்ப நேரம் செய்யணும்னு சொல்லி டேப்லெட்லாம் வாங்குறீங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மனைவியை மட்டுமே நேசித்து மனைவியை மட்டுமே சந்தோஷமாக வச்சுக்கோங்க. வேறு யார்ட்டையும் போய் நோய் தொத்திக்காதீங்க. இது என்னுடைய சொந்த கருத்து. அதாவது வெளிநாட்டு உள்ளவங்க சப்போஸ் முடியலைன்னா கண்டிப்பாக 1 மாதம் 2 மாதம் லீவில் வரீங்க, மனைவிட்ட பாசமாக ஆசமாக இருக்குன்னு நினைப்பீங்க. முடியலைன்னா எங்களுடைய சிகிச்சை இருக்குது, அந்த சிகிச்சை மேற்கொண்டு உடம்பு வலிமை பெற்று மனைவிட்ட சந்தோஷமாக இருந்துட்டு மறுபடியும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெளிநாட்டு போய் சம்பாதிக்கலாம். உங்கள் உடம்பு வலிமையாக்குறது என்னுடைய பொறுப்பு. அதுக்கு தகுந்த மருந்து மாத்திரம்லாம் வச்சுருக்கேன். நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இதுதான் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம அட்வைஸ். வெளிநாட்டில் உள்ள வெளிநாட்டு வாழ் மக்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுக்கும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் நிறைய வேலை பார்க்குறீங்க, ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, நிறைய பேர் கூலி வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க, பெரிய ஜாப்ல போகிறவங்களும் இருக்காங்க. நீங்கள் என்ன ஜாப்ல போனாலும் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் பிரிஞ்சு தான் இருக்கீங்க. மீண்டும் வரப்போ உங்கள் ஒய்ஃபை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கூட எடுத்துட்டு போனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். பெரிய ஜாப்ல இருக்கவங்க கூட எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் மற்றபடி சின்ன இல்லைங்க மேடம், விட்டுட்டு போயிடுறாங்களே, பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்க. போயிட்டு வந்து ஒரே மாதம் லீவில் வராங்க. எல்லாம் ஆசை காட்டி மோசம் செய்கிற மாதிரி இதெல்லாம் உண்மையாலுமே. முடிஞ்ச வரைக்கும் அப்படியே பொண்டாட்டி இட்டுக்கிட்டே போயிட்டா அங்கேயே போய் செட்டில் பண்ணிட்டா இன்னும் சந்தோஷம்.